செக்ஸ் பார்ட்டிஸ்லாம் செக்ஸ் வந்து இப்போது எய்ட்ஸை கண்ட்ரோல் இல்லாமல் வச்சுருக்கவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லாதனால ரொம்ப வேகமாக டிவி பரவி அந்த டெலிவரி ஆகும்போது அம்மாட்டேருந்து குழந்தைக்கு இந்த நோய் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தை டெலிவரி ஆனவுடனே அந்த மருந்தை கொடுக்கணும். கொடுத்தாங்க அப்படின்னா ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆகாஷ் ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ஸோ இங்கே வந்து நம்ம கூட வந்து ஃபேமஸ் டாக்டர் காமராஜ் இருக்கார். ஏற்கனவே நம்மளோட சேனலில் ஒரு பதிவு வந்து சார் கொடுத்துருந்தாரு. ஸோ ஏன் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சாரோட பதிவே வரதில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி சாரோட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலாக பொதுவாக ஒரு விமன் அண்ட் மென் ரெண்டு பேருக்குமே வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்து நிறையா இருக்கும். இது அந்த காலத்துலேருந்தே வந்துட்டு பேசப்படுற ஒரு விஷயம்தான். இந்த வீடி இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இப்போவும் வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் ப்ராப்ளம் இருக்கா சார்? ரொம்ப அதிகமாக இருக்குது. சமீபத்தில் இடையில கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. இப்போது இங்கிலாண்டில் வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. என்றைக்கு முட இப்போது கொனோரியா என்ற நோய் அந்த ஆணுறுப்புலேருந்து அல்லது சீல் வருது, பிறப்பு உறுப்புகள்லேருந்து சீல் வர கொனோகோக்கல் இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு சட்டசபையில் வந்து ஹெச்ஐவி தொற்று வந்து பல மடங்கு அதிகரிச்சிருக்கு, அது என்ன காரணம்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது உலகமெங்குமே இந்த போக்கு அதிகமாக இருக்குது. இதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து முன்னால் அந்த காலத்தில் வந்து புள்ளிராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமான அந்த ரொம்ப பாப்புலரான பரவலாக ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க, விவாதத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ அது முற்றிலுமாக தொய்வடைஞ்சிருச்சு. அதற்கு பதிலாக ஆபாச திரைப்படங்கள் இப்போது எப்போதையும் விட அதிகமாக இருக்குது. நிறைய ஈஸியாக கிடைக்கிது எல்லாருக்கும். இப்போ ஆபாச திரைப்படங்களை பார்க்கக்கூடியவர்களுடைய வயது கிட்டத்தட்ட 10 வயது 8 வயதுன்னு குறைஞ்சி வந்துட்டுருக்கு. எல்லாருமே அதை பார்க்குறாங்க. அடுத்து வந்து மசாஜ் பார்லர், செக்ஸ் ஈஸியாக கிடைக்கிது. உன்னை வந்து ஒரு ஆபாசத்தை படத்தை ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் பார்க்கணுன்னா நீங்கள் எலாபரேட்டான ஏற்பாடுகள் வேணும். ஒரு சின்ன 16 mm ப்ரொஜெக்டர் வேணும், ஸ்க்ரீன் வேணும், அதுக்கு ஃபில்ம் வாங்கிட்டு வரணும், நிறைய, அப்புறம் வீடியோ டெக்கு எடுக்கணும். இப்போ அதெல்லாம் இல்லை, உங்கள் செல்ஃபோனில் பார்க்கலாம். இன்னும் எல்லோரும் பார்க்குறாங்க. ஒரு வகுப்பில் ஒரு பையன்ட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் எல்லோரும் அதை பார்க்க முடியும். ஒன்று. இரண்டாவது வந்து ஒரு விலை மாதரை நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை. இப்போ வந்து மசாஜ் பார்லர் அது இதுன்னு நிறைய எல்லா இடத்துலையும் ஹாப்பி என்டிங் அது இதுன்னு கொண்டு வந்துட்டாங்க, எல்லா இடத்துலையும். மூன்றாவதாக செக்ஸ் பார்ட்டிஸ்லாம் செக்ஸ் வந்து இப்போது சேர்த்து வச்சிடுறாங்க. ஒரு பார்ட்டி நடக்குதுன்னா ஆல்கஹால், ட்ரக்ஸு, செக்ஸ், யார் விரும்புகிறாங்களோ அதுக்கு அதை அவுட் பண்ணலான்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி ஒரு வெளிநாடு போகிறாங்க, இல்லை உள்நாட்டில் ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அங்கே செக்ஸ் பார்ட்டியும் சேர்த்து வைக்கிறாங்க. இப்படி இது செக்ஸ் இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு, எப்போதையும் விட அதிகமாக. அதனால் பால்வினை நோய்களும் அதிகமாகிடுச்சு. கெம் செக்ஸ்னு பேர். இந்த போதை மருந்துகளை சாப்பிட்டுட்டு செக்ஸ் பண்ணுறது கெம் செக்ஸ்னு பேர். ஏன்னா அதுக்கு சாதாரணமாக அந்த தப்பை ஒரு ஆள் பண்ண மாட்டார், அவருக்கு அது பிடிச்சிருக்காது. ஆனால் போதை மருந்து, ஆல்கஹால் நிறைய சாப்பிட்டுட்டோ இல்லை ட்ரக்ஸு ஏதாவது பயன்படுத்திட்டோ அந்த இன்ஹிபிஷன் போயிடும். அடுத்து தேவையில்லாத ஒரு உறவில் ஈடுபடுறது, அதுவும் காண்டம் இல்லாமல் ஈடுபடுறது. இப்போ இவங்களுக்கு ஹெச்ஐவி அல்லது பால்வினை நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு பல மடங்கு அதிகம். ஸோ இதனால் இப்போது எப்போதையும் விட பால்வினை நோய்கள், ஹெச்ஐவி தொற்று அதிகமாகிருக்கு. இப்போ எய்ட்ஸ்ன்னு சொல்ல போனால் நம்ம ஊரில் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹெச்ஐவி தொற்று அது ஏன்? எய்ட்ஸ் வேறு, ஹெச்ஐவி தொற்று வேறு. அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? தொற்று வந்து இப்போ ஒரு பெண்ணோட செக்ஸ் பண்ணுறாங்க, தொற்று அவங்களுக்கு வந்துடலாம். இது தொற்று, நோயாக வெளியே தெரியாது. இந்த ஆணோ பெண்ணோ பல பேருக்கு இந்த நோயை பரப்பிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு ஆரோக்கியமான ஆணாக தெரிவார், பல பேரோட செக்ஸ் வச்சுக்கிட்டு இருப்பார் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு. அவருக்கு நோய் இருக்குதுன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது, டெஸ்ட்டு பண்ணதான் தான் தெரியும். எய்ட்ஸ் நோய் என்பது நோய் வெளிப்படுற நோய். அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, உடம்பு மெலிஞ்சிடும், சடனாக ஒரு 10-20 கிலோ வெயிட்டு குறையும், ஒல்லியாகிடுவாங்க, அவங்களுடைய ஜுரம் ஒரு மாதம் 2 மாதம்னுக்கு தீராத ஜுரம் போய்கிட்டே இருக்கும்.
இப்படி பல்வேறு விதமான அதே மாதிரி கெப்போசி சார்கோமான்னு தோலில் வரக்கூடிய புற்றுநோய்கள், இப்படி ஏராளமான நோய்கள் வந்து இருக்கிறத பார்க்க முடியும். எய்ட்ஸில் இதெல்லாம் பார்க்க முடியும். அதாவது இப்போ டிபி எல்லாம் லைட்டாக வரும் நம்ம ஊரில். இப்போ வந்து இந்த எய்ட்ஸ் இருக்கும்போது எதிர்ப்பு சக்தி இல்லாதனால நுரையீரல் ஃபுல்லாக எக்கச்சக்கமாக டிபி பரவி ரொம்ப வேகமாக பரவிடும், தீ மாதிரி பரவும். இப்படி பல நோய்கள் வந்து வேகமாக அதிகமாக பரவும். அது எய்ட்ஸ். அப்போ அதில் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டிபின்னு சொன்னீங்கல்ல லங்ஸில், அதுக்கும் இந்த எய்ட்ஸுக்கும் என்ன லிங்க் டாக்டர்? இல்லை, லிங்க்குன்னா இந்த சென்ஸு சாதாரணமாக ஒரு டிபி வராமல் நம்ம பாடி கொஞ்சம் எதிர்க்கும். ஹெச்ஐவி இருக்கவங்களுக்கு அந்த எதிர்ப்பு கம்மியாக இருக்கும், ஈஸியாக அவங்களுக்கு வந்துடும். ஒன்று வந்த பிறகு மற்றவங்களுக்கு மெதுவாக தான் அது முன்னேறும். எய்ட்ஸை கண்ட்ரோல் இல்லாமல் வச்சுருக்கவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லாதனால ரொம்ப வேகமாக டிவி பரவி அவங்களுக்கு உயிரிழப்பு சிக்கல்கள் அதிகமாகும், காம்ப்ளிகேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். இப்படி பல்வேறு முறைகளில் எய்ட்ஸ் நோய் வரலாம். எய்ட்ஸ் வந்து நோயாக வர்றது, ஹெச்ஐவி வந்து தொற்று. இந்த தொற்றாக இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு இது பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஹெச்ஐவி தொற்றுன்னு சொல்கிறீங்களே, இது வந்து ஒரு பெண்ணுக்கோ இல்லை ஆணுக்கோ இருந்தால் என்ன மாதிரியான அறிகுறிகள் அவங்களுக்கு இருக்கும்? அறிகுறிகளே இருக்காது. ஐயோ, அதுதான் இதில் பிரச்சனை. அவங்க வந்து செக்ஸ் பண்ணி ஒரு வாரத்தில் லேசாக ஒரு தொண்டை கமரல் இருக்கும், லேசாக மைல்டாக ஒரு ஃபீவர் மாதிரி வரும். இது வச்சு எப்படி ஒருத்தர் ஹெச்ஐவின்னு சொல்ல முடியும்? ஒரு தொண்டை கமரல் யாருக்கு வேணாலும் வரலாம். அதனால் அது கவனிக்க முடியாத அளவுக்கு போயிடும். அப்போ அவங்களுக்கு தொற்று வந்ததே தெரியாது. அவங்களுக்கு நோய் வரும்போது ஒரு 8-10 வருஷங்கள் ஆகலாம், 5 வருஷத்துக்கு மேலே ஆகும். அப்போது இடையில அவர் பிளட் செக் பண்ணார்னா ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு வரும். யாராவது ஹெச்ஐவி எடுக்கலைன்னா இது என்னன்னே தெரியாமல் போய்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ ஒருத்தருக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு வந்துடுச்சு, அப்போ அவரோட சிச்சுவேஷன் என்னவா இருக்கும்? அவரை எப்படி ட்ரீட் பண்ணுறது? அவருக்கு செக் பண்ணிவிட்டு CD4 கவுண்ட்டு, பிளட்டில் சிலர் செக்கப்லாம் பண்ணுவாங்க. வைரல் லோடு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க முடியும். நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளோ இருக்குதுன்னு எல்லாம் கால்குலேட் பண்ண முடியும். இதெல்லாம் கணக்கிட்டு மருந்துகள் கொடுப்பாங்க. 3 மருந்துகள், வைரஸுக்கு எதிரான மருந்துகள், ஹெச்ஐவி வைரஸுக்கு எதிரான மருந்துகள் கொடுப்பாங்க. அப்போ அது வந்து ஹெச்ஐவி ரத்தத்தில் இருக்க கிருமிகள் எண்ணிக்கையை ரொம்ப கட்டுப்படுத்தும். ஒரு கட்டத்தில் ரத்தத்தில் கிருமிகளே இல்லைன்ற அளவு கூட அது குறைஞ்சிரும். பரவாயில்ல. ஆனால் மைட்டோகாண்ட்ரியாவில் போய் ஒளிஞ்சிக்கும். அப்போ இவங்க மருந்துகளை நிறுத்தி கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு மறுபடியும் மைட்டோகாண்ட்ரியாலேருந்து நோய் வரும். இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் ஒளிந்திருக்கக்கூடிய கிருமிகளை கொல்றதுக்கான முறைகளை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து சுவிட்சர்லாந்துலேயும் இஸ்ரேல்லையும் இந்த ஆய்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது சக்ஸஸ் ஆச்சுன்னா எய்ட்ஸுக்கு தீர்வு கூட வரலாம். அந்த ஆய்வுகள்லாம் போய்கிட்டு இருக்கு. மருந்துகள் வந்து இப்போ ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு சர்க்கரை வியாதி உள்ளவர் எப்படி 100 வருஷம் வாழ முடியுமோ அதே மாதிரி ஹெச்ஐவி தொற்று உள்ளவர் வந்து ஒரு 100 வருடம் மருந்துகளை சாப்பிட்டுக்கிட்டு ஆரோக்கியமாக வாழ முடியும். இப்போ ஹெச்ஐவி தொற்று ஒரு ஆணுக்கு இருக்குன்னா, ஆனால் அவர் கல்யாணம் ஆயிடுச்சு, அப்போ அந்த வைஃபுக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? பொதுவாக அவர் வந்து செக்ஸ் பண்ணாமல் இருக்கலாம், அல்லது காண்டம் போட்டு பாதுகாப்பாக செக்ஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் ஒய்ஃபுக்கு வராமல் தடுக்கலாம். சாதாரண இயல்பான செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒய்ஃப் பாதிக்கப்படுவாங்க. இதனால் என்னென்ன கான்சிக்வன்ஸ் ஒரு லேடிக்கு இருக்கும் டாக்டர்? அதான் முதல்ல ஒன்றும் தெரியாது. ஆரம்ப கட்டத்தில் இந்த நோய் அறிகுறியே இல்லாமல் இருக்கும். வரும்போது நோயாக எய்ட்ஸாக வரும்போது நான் சொன்ன மாதிரி எடை இழப்பு, லூஸ் மோஷன், ஃபீவர், ஜுரம், கெப்போசி சார்கோமான்னு வரக்கூடிய தோலில் வர்ற புற்றுநோய், இப்படி பல்வேறு வகையில் அது வெளிப்படலாம். இந்த விடி அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக இருந்தது ஒரு பீரியடில். ஆக்சுவலாக அது விடினா என்னது? செக்ஷுவலி டிரான்ஸ்மிட் டிசீசஸ், வெனீரல் டிசீசஸ்ன்னு அதுக்கு பேர். வெனீரல் டிசீசஸ், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட் டிசீசஸ். விடிஆர்எல் அப்படின்றது இன்றைக்கும் பண்ணுற டெஸ்ட்டு. அது சிஃபிலிஸுக்கான டெஸ்ட்டு. விடிஆர்எல்ன்ற டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட் எடுப்போம். அதனாலேயும் இந்த வார்த்தை இன்னும் இருக்குது. வெனீரல் டிசீஸ் ரிசர்ச் லெபார்ட்ரி, விடிஆர்எல். இது வந்து சிஃபிலிஸ் என்ற நோய்க்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான டெஸ்ட்டு இது. ஆனால் விடின்றது பால்வினி நோய்கள் தான், வெனீரல் டிசீசஸ். இப்போ ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னா சேஃபர் சைடுக்கு என்னென்ன டெஸ்ட் எடுக்கிறது நல்லது? பொதுவாக யாரு கூட எந்த உறவும் இல்லை அப்படின்னா ஒன்றும் தேவையில்லை. ஒருத்தருக்கு திருமணத்திற்கு முன்பு பாதுகாப்பாக இருக்கணுன்னாங்கன்னா
ஒரு செக்ஷுவல் ஃபிட்னஸ் ப்ரொஃபைல்னு டெஸ்ட்டுகள் இருக்குது. அந்த டெஸ்ட்டுகளை 2 பேருமே எடுத்துக்கலாம். ஆணும் எடுத்துக்கலாம், பெண் எடுத்துக்கலாம். இவங்களுக்கு அடுத்து ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் சரி பண்ணிக்கலாம். அடுத்து இவங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, உறவுகள் பற்றிய ஒரு புரிதல் இவங்களுக்கு வேணும். நிறைய விஷயங்கள் இருக்குது உறவுகளை பற்றி. அதை பற்றிய ஒரு புரிதல் இல்லாமல் இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா, அதனால தான் சண்டைகள், பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது குடும்பங்களில். விவாகரத்துக்கு போகிறாங்க. செக்ஸில் பிரச்சனை வரலாம், உறவுகளில் பிரச்சனை வரலாம். இதை பற்றி ஒரு புத்தகங்களை படிக்கலாம், இல்லை கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். கிறிஸ்டியானிட்டியில் மதம் சார்ந்த கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அதனால் மதம் சார்ந்ததாக இருக்கும், விஞ்ஞானபூர்வமானதாக இருக்காது. விஞ்ஞானபூர்வமான கவுன்சிலிங் அவைலபிளாக இருக்குது. அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லது, அவங்க திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். இப்போ இந்த விடி, ஹெச்ஐவி தொற்று இது ரெண்டத்தையும் தாண்டி வேறு என்னென்ன செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்? மொத்தம் ஒரு 30 நோய்கள் இருக்குது. வைரல் நோய்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா ஹெச்ஐவி, ஹெப்படைட்டிஸ் பி, அதே மாதிரி ஹெர்பிஸ்ன்னு உறுப்புகளில், செக்ஸ் உறுப்புகளில் வரக்கூடிய அக்கி நோய், இந்த மாதிரியான நோய்கள் இருக்குது. பாக்டீரியல் நோய்னா சிஃபிலிஸு, கொனோரியா, கிளாமைடியா, எல்ஜிவி, ஜிவி, இப்படி ஒரு லிஸ்ட் எல்லாம் போய்கிட்டு இருக்கும். இது மாதிரி இன்னும் தடவை பாக்டீரியா, இதை தடவை இந்த மாதிரியான ஃபங்கல் நோய்கள், புரோட்டோசோவல் நோய்கள், இப்படி ஒரு வகையான நோய்கள், சின்ன சின்ன நோய்கள் இருக்குது. இது பேர் சொன்னால் வாசகர்களுக்கு புரியாது, போரடிக்கும். இப்படி ஒரு சின்ன சின்ன நோய்களும் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஒருத்தர் செக்ஸ் பண்ணுறாரு, உடனடியாக அவருக்கு ஹெச்ஐவி வராமல் தடுக்கணும்னு நினச்சா தடுக்கலாம். பெப் என்ற மருந்து இருக்குது, போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ். செக்ஸ் பண்ண பிறகு நோயை தடுக்கக்கூடிய மருந்துகள் இருக்குது. அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த நோயை தடுக்க முடியும். பெப் எடுத்துக்கலாம். ஒருத்தர் ஹெச்ஐவி நோயாளியோட ஏதோ ஒரு ஆப்ரேட் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு எந்த வந்துடக்கூடாதுன்னா ப்ரெப்புன்னு இருக்குது, பிஃபோர் ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ்னு மாத்திரைகள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வைரல், ஆன்டிவைரல் மாத்திரைகள். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதை அவங்க இந்த ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எதாவது பண்ணுறாங்கன்னா நோய்கள் வராமல், ஹெச்ஐவி தொற்று வராமல் தடுக்கலாம். மற்ற நோய்கள் வராமல் வந்துட்டால் கூட பாக்டீரியல் நோய்கள்லாம் குணப்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதுக்கான ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து அந்த நோய்களை பெருமளவுக்கு குணப்படுத்த முடியும். இது குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரும்? கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வரலாம். அம்மாக்கிட்டேருந்து, அம்மாவுக்கு ஹெச்ஐவி இருக்குது, குழந்தை பிறக்கும்போது குழந்தைக்கு வரலாம். அதுக்கு சில மருந்துகள் இருக்குது. அந்த குழந்தை டெலிவரி ஆனவுடனே அந்த மருந்தை கொடுத்தாங்கன்னா இதை பெருமளவுக்கு தவிர்க்க முடியும். பிளாசண்டா அந்த டெலிவரி ஆகும்போது அம்மாட்டேருந்து குழந்தைக்கு இந்த நோய் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தை டெலிவரி ஆனவுடனே அந்த மருந்தை கொடுக்கணும். கொடுத்தாங்க அப்படின்னா நோவோபெரின் போன்ற சிறப்பு இருக்குது, அதை கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு வராமல் தடுக்க முடியும். ஏன் டாக்டர், இப்போ நிறைய பேர் பிளட்டை ஏற்றிக்கிறாங்க, ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சர்ஜரி. இப்போது நீங்கள் சொல்கிறீங்க இவருக்கு ஹெச்ஐவி தொற்று இருக்கான்றதே பிளட் டெஸ்ட் பண்ண தான் தெரியும் அப்படின்றீங்கல்ல. பொதுவாக இந்த மாதிரி பிளட்டை மாற்றி மாற்றி ஏற்றிக்கிறதுனால சில தொற்றுகள் வராதா? பொதுவாக அந்த பிளட்டெல்லாம் டெஸ்ட் பண்ணிக்குவாங்க. டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்ஃபியூஷனுக்கு கொடுப்பாங்க, இன்னொருத்தருக்கு ஏற்றுவாங்க. ரேரஸ்ட் பாசிபிலிட்டி அதில் இருக்குது. ரேராக அதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெருமளவுக்கு வர வாய்ப்பு இல்லை, 99% வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதை நல்லா ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரிகாஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் அதை ஏற்றுவாங்க. சில நேரம் எமர்ஜென்சியாக ஏதாவது பிளட்டே கிடைக்கல, உடனடியாக ஒரு 20-30 பாட்டில் தேவைப்படுது, ஹார்ட் சர்ஜரி இருக்குது, உடனே எல்லோரும் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு அதை ஏற்றுறாங்க அப்படின்னா ரொம்ப ரேராக அந்த பாசிபிலிட்டி இருக்குது. மற்றபடி இந்த இன்டர்நேஷ்னலாக ஸ்க்ரூட்டினி மெத்தட் இருக்குது, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஏற்றும்போது பொதுவாக இந்த மாதிரி நோய்கள் பரவுறது வாய்ப்பு குறைவு. இந்த மாதிரி பால்வினை நோய் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இது இந்த பெப் அப்படின்னு ஏதோ ஒரு டேப்லெட் சொன்னீங்க, இதை தாண்டி வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் போட்டால் இந்த மாதிரி நோய்களை அவாய்ட் பண்ணிக்கலாம்? இந்த மாதிரி செக்ஸே பண்ணாமல் இருங்க. ஏபிசி தான் WHO சொல்கிறாங்க. ஏ, ஆப்ஸ்டெயின் ஃப்ரம் செக்ஸ், செக்ஸே பண்ணாதீங்க, தேவையில்லாத செக்ஸில் ஈடுபடாதீங்க. பி ஃபெய்த்ஃபுல் டு யுவர் பார்ட்னர், உங்கள் பார்ட்னருக்கு நேர்மையாக இருங்க, யாரோடையும் வெளியே செக்ஸே வச்சுக்காதீங்க, கணவன் மனைவி மட்டும் செக்ஸ் வச்சுக்கலாம். சி, இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னா குறைந்தபட்சம் காண்டமாவது யூஸ் பண்ணுங்கள். இந்த ஏபிசியை கூட ஃபாலோ பண்ணலன்னா நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு பல மடங்கு அதிகம். ஸோ ஏபிசி ஜூஸ் குடிக்கிறதோட மக்கள் நீங்கள் சொன்ன இந்த ஏபிசி டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் அவாய்ட் பண்ணிக்கலாம் டாக்டர்? நோய்களை அவாய்ட் பண்ணலாம். நன்றி டாக்டர். வணக்கம்.